பா ஒரு வழியாக ஆஃபீஸில் இன்றைக்கி இருந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சு வந்தாச்சு. என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? அது இல்லைம்மா, வேலை கொஞ்சம் நிறைய இருந்தது. சரி சம்பளம் போட்டாங்க, சரி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு சம்பளத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு சீக்கிரமாக வந்துட்டேம்மா. நீ என்னப்பா தம்பி பண்ணுற, படிக்கிறியா? ஆமாப்பா, இப்போதான்ப்பா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி படிப்பா. சம்பளம் வந்துச்சு. எஸ்தர் சொல்லுங்க. இங்கே வாமா. அதோ வரங்க. எஸ்தர், இந்த மாதம் ஆஃபீஸில் சம்பளம் போட்டாங்க. அப்படியாங்க? ஆமாம், இரு நான் கேஷ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கும் பென்ஷன் வந்துச்சாங்க, கொஞ்சம் செக் பண்ணுப்பா. இதோ இருமா பார்க்குறேன். இந்தாங்கம்மா, காலையிலேயே உங்களுக்கு பென்ஷன் வந்துட்டுது. அப்படியா? சரிங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட சம்பளத்துலேயும் அத்தையோட பென்ஷன்லேயும் தசம பாகவத்து வச்சிடலாங்க ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமாங்க. சரி ஓகே. எவ்வளோ? 10ல் ஒரு பங்கு தானே? 10ல் ஒரு பங்கு. இந்த மாதத்துக்கு தசம்பாகம் கொடுக்குறது இது தனியாக எடுத்து வச்சிரு. சரிங்க. சரி மீதி காசு நீயே வச்சுக்கோ. இந்த மாத செலவெல்லாம் நீயே பார்த்துக்கோ. ஊழியக்காருக்கு மறக்காம எடுத்து வச்சிருங்க, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனுக்கு கொடுங்க. ஊழியக்காருக்கும் கொடுக்கலாமா? ஆமாங்க, ஊழியக்கார கணப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. சரி, இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வச்சுக்கோ. என்ன தேவை வந்தாலும் இந்த தசமாகத்துலேருந்தும் பாஸ்டர் கொடுக்கணுது எடுக்காது. இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்க. ஐயோ, வாழ்க்கைனாலே ஒரே கஷ்டம்தான்ப்பா. இந்த வேலைக்கு போகிறது சரி அம்மா, எப்படா வீட்டுக்கு வரும், எப்படா நிம்மதியாக உக்காருவோன்னுக்குது. இப்போ பாரு, நல்லா ஐஸ் கட்டி வச்ச மாதிரி சில்லுன்னு இருக்குது. அம்மா என்னடா, நம்மளே வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டில் யாருமே காணோம். ரூத்துமா, அதுக்குள்ளே வந்துட்டான் பாரு உங்க அப்பங்கார. வந்த உடனே கூப்பிடுறான் பாரு உக்காந்து. அடியே ரூத்துமாங்கம்மா, இருங்க வரேன். என்னதான் வேணும் உனக்கு? வந்த உடனே இப்படி கத்துறியே. என்ன பண்ற உள்ள? நான் அவளுக்கு சொல்லி கொடுக்க வேணாமா? நீ வந்து சொல்லி கொடுப்பியா? என்னத்த சொல்லி கொடுக்குறியோ போ. என்ன பண்ற உள்ள? உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துனுக்குறேன்னு சொல்றேன்ல, புரியலையா? சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. அப்படியாங்க? என்னது? இரு அலையாத. என்னங்க சம்பளம் வந்துச்சா? நான் தான் அலையாதன்னு சொல்றேன்ல, வெக்கமாவே இல்லையா உனக்குலாம்? சரிங்க. எங் இது சம்பளம் வேணாவா? இவ்வளோண்டு தரீங்களே. சரி அப்போ விடு. எங்க நில்லுங்க. என்னங்க இத இந்த மாசத்துக்கு மல்லிகை சாமான், சச்சி தசம பாகம் எல்லாத்துக்கும் வச்சுக்கோ. வீண் செலவு பண்ணாத தயவு செஞ்சு. சரிங்க. ஐயோ கடவுளே, காசு குத்திங்களே, நன்றி. இதுக்கு மேலே என்ன, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். மீஷோவில் ட்ரெஸ்ஸு நம்ம இஷ்டத்துக்கு வாங்கலாம். இன்னும் எவ்வளோ இருக்குது? கம்மியாகிற மாதிரி இருக்குது. அதிகமாக கொடுத்துருமா? கச்ச வரைக்கும் லாபம். எங்க என் செல்லத்தை ஆளே காணோம். வந்த உடனே அப்பான்னு ஓடி வந்துடுவாளே. அடியே ரூத்தே, குழந்தை என்ன பண்ணுது? உள்ள படிக்கிறாங்க. சரி செல்லம், ரேச்சல் செல்லம் எங்க இருக்க? ஐ அப்பா வந்துட்டீங்களா?
என்ன பண்றீங்கம்மா? இந்த பாருப்பா நான் ஏபிசிடி எழுதியிருக்கேன். ஏபிசிடியா? ஐயோ அழகா எழுதிருக்கீங்களே. நீயாம்மா எழுதுற? நான் தான்ப்பா எழுதுனேன். போய் சொல்லக்கூடாது, அம்மா தானே எழுதி கொடுத்தாங்க. நான் தான்ப்பா எழுதுனேன். இல்லையே, உங்க அம்மா இப்படிலாம் சொல்லி கொடுக்க மாட்டாளே. நான் தான்ப்பா எழுதுனேன். சரி, அப்புறம் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்ப்பா. அப்பா ஸ்கூலில் மிஸ்ஸு ப்ராஜெக்ட்டுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்கப்பா. மிஸ்ஸா? என்னம்மா என்ன சொன்னாங்க? சார்ட்டு ஸ்கெட்சு எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்கப்பா. சார்ட்டு ஸ்கெட்சா போட்டாங்க பேர் பிட்ட. இதே வேலை ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் இதை வாங்கினு வா அதை வாங்கினு வா. சரிம்மா, அப்பா நான் வாங்கிட்டு வரேன். ஆஹா எனக்கு இப்போ வேணும்ப்பா, நாளைக்கு கேட்டாங்கப்பா மிஸ்ஸு. சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன். ஆஹா இப்போ போகணும், இப்போ வேணும். ஓ இதே தொல்லை வேற. சரி, இப்போ தான் உங்கள் அம்மா கிட்ட காசை குத்தமிச்சேன், அதுக்குள்ளேயே இது வந்துச்சு. சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன், நீ போ. அப்பா வேணும்ப்பா. நான் தான் சொல்கிறேன்ல, போமா. இது வேற ஒரே ரோதனையா போகுது டெய்லி. எப்பா ரூபனே தோ வந்துச்சு பாரு. அடுத்தது எப்பா ரூபனே முட்டி வலிப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போப்பா. ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாப்பா. ஆமா முட்டி வலிக்குதுப்பா. ஐயோ போச்சுடா. பணம் வாங்கிறது பொறுக்காது. எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. கூப்பிட்டதே ஒரு ஆளை, பணம் எப்படி வாங்குறது தெரிஞ்சது தெரியல. சரி வாமா. என்னம்மா? முட்டி வலிக்குதுடா. முட்டி வலிக்குதா? போன மாதம் தானம்மா கூட்டின்னு போனேன். மாசம் மாசம் வருதுடா. மாதம் மாதம் எப்படிம்மா உனக்கு மட்டும் வரும்? மாதம் ஆகிறவங்களுக்கு தான் படி வரும், உனக்கு எப்படி தான் வருதுன்னே தெரில. சரி ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை கிளம்பு, ஏறி உக்காருமா. வாமா. பொறுமையா போப்பா. கிளினிக் வச்சோம், ஒரு ஈக்காக்கா கூட வர மாட்டேங்குது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. இப்படி இருந்தா எப்படிதான் நம்ம கிளினிக் நடத்துறது? மா வந்துட்டு இறங்குமா. வாமா வாமா பார்த்து வாமா. டாக்டர் பேஷண்ட். ஐயோ, ஒரு பேஷண்டாச்சும் கூட்டு வரீங்களா நர்ஸ்? டெய்லி வந்து சினிங்கிறீங்க, ஆனா ஒரு நர்ஸ் கூட ஒரு பேஷண்ட் கூட வர மாட்டேங்குது. ஹலோ வாப்பா, என்னப்பாச்சு? யார் மேடம், எங்க அம்மாக்கு முட்டி வலியா. முட்டி வலியா? போன மாசம் தான் மேடம் கூட்டு வந்தேன். என்ன ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு உங்க டாக்டர்? வாப்பா, உங்களால தான் எங்களுக்கு எல்லாவே கட்டுது. வாப்பா வாப்பா உட்காருப்பா, உட்காருப்பா. அம்மா உட்காருப்பா, பார்த்து உட்காருமா. ஐயோ நீயாமா? போன மாசம் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர். சத்தியமா என்னால் முடியல டாக்டர். போன மாசம் தான் வந்து 10 அட்டை மாத்திரை குத்த. இந்த மாசம் உடனே எங்க அம்மா கூட்டின்னு வரேன். ஒன்று சொல்லணும்னா இவங்களால தான் எனக்கு கிளினிக்கே ஓடுது. இவங்க இல்லைன்னா வாடகையும் கொடுக்க முடியல, ஒன்றும் கொடுக்க முடியல எங்களால். அது என்னம்மா முட்டி ரொம்ப வலிக்குதா? முட்டி எந்த இடத்துல வலிக்குது? அங்கேயா ஆயிரம் வச்சுப்பா. ஐயோ ஃப்ராக்சர் ஆயிருக்குதுமா. நான் உனக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்குது. என்ன டாக்டர் சொல்றீங்க? சரி ஃபீல் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஃப்ராக்சர் ஆமா? நான் போன வாட்டி எழுதி கொடுத்த மருந்தை விட இந்த வாட்டி சூப்பர் மருந்து எழுதி கொடுக்குறேன். எங்க நர்ஸு கிட்ட வாங்கிக்கோங்க, ஓகேவா? சரி டாக்டர். என்ன டாக்டர் நீங்க? ஐயோ சிரிக்கிறாரே இவன். அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகே? நான் உங்களுக்கு மருந்து எழுதி தரேன். இப்போ இது அவங்க கிட்ட கொடுத்து வாங்கிக்கோங்க, ஓகே? நர்ஸு கொஞ்சம் முரட்டாலும் பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். மா நீ இங்கே உக்காரு, நான் போய் நர்ஸு கிட்ட மாத்திரை வாங்கினார். சப்பா காலம் காத்தால ஒரு போனி ஆயிடுச்சு. என்னப்பா டாக்டர் பாத்தீங்களா? நர்ஸ் என்ன மாத்திரை கொஞ்சம் கொடுங்க. வெயிட் பண்றா. ஐயோ இது என்னடா ஒரு தினுசா பேசுது. பார்க்காதடா அந்த மாதிரி. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நம்மளுக்கே வைத்தியம் கொடுத்துருவாங்க போலயே. இது ஹாஸ்பிட்டலா இல்ல வேற ஏதாதான்னு தெரியல. இங்கே வாமா. சொல்லுங்க நர்ஸ். இந்த மாத்திரை காலையில போடுங்க.
சரிங்க மேடம். மாத்திரை நீங்க நைட்டுக்கு போடுங்க. ஓகே மேடம். இந்த மாத்திரையை நீங்க நைட்டு தூங்க சொல்ல எனக்கு கூப்பிட்டுட்டு போடுங்க. ஓகே மேடம். வீட்டுக்கு போய் கால் பண்ணுங்க. ஓகே மேடம். உங்க வைஃப் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். அம்மா அடிக்கடிக்க கூப்பிட்டு வரீங்களா டாக்டர்? கண்டிப்பா நர்ஸ். ஒரு டேப்லெட் எவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நர்ஸ்? நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டருக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி நர்ஸ். டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ ஆச்சு? வெயிட் பண்ணுடா. என்ன டாக்டர் கூப்பிடுறீங்க? ஒரு டேப்லெட்டா நீ இவ்வளவு நேரம் கொடுக்குற? கஸ்டமர் அட்டென்ட் பண்ண டாக்டர் நான். அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? வெயிட் பண்ணுங்க, வர டாக்டர் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி. நர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ். கொடுங்கம்மா. சரி நான் வரட்டா? சரி. போலாமாமா? மா நீ இறங்கி வீட்டுக்கு போனா வர. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. அப்பா மாசம் மாசம் இவளுக்கு செலவை கொண்டு வரலன்னா இவளுக்கு நாளே போவாதே. சரி சரி ரூத்து, நீ புராணத்தை சொல்லுங்க. வளர்க்காத. சொல்லு. ஏங்க உன் பொண்ணு நடிக்கிற நடிப்புக்கு நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரில. என்னாச்சு? ஆனா உனா வயித்த கலக்கத்துன்னு பேதி ஆகுதுன்னு வந்து நின்னா நான் என்னதான் பண்ணுவேன்? வயித்த கலக்குதா? என்ன சொல்லலாம் ஆச்சு? வயிறு வலிக்குதுப்பா. வயிறு வலிக்குதா? சரி எந்திரு 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 எந்திரு. வா வா. ஏய் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வாடி. முடியலப்பா. ரூத்து ஏறி உக்காரு. அப்பா புச்சிக்குமா கெட்டியா. போலாமா ரூத்து? போலாமா? போலாம் போலாம். டாக்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட் வந்துட்டாங்க. அப்படியா? எங்க வந்திருக்காங்க? காமிங்க. போய் கூட்டிட்டு வந்து. சரி ரூத்து. ஓகே ஓகே போங்க. ஓகே டாக்டர். ரூத்து சொல்லுங்க. நர்ஸுடா. நீ பொண்ணை உள்ள கூட்டின்னு போ, நான் வந்துடுறேன். சரிங்க. என்னம்மா என்ன பிரச்சனைமா? நர்ஸ் இவளுக்கு பேதி ஆகுதான், கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. எங்க டாக்டர் நல்லா பார்ப்பாங்க. பேதி தானே ஆகுது, எல்லாமே சேம். எங்க நல்லா பாக்குறீங்க? வார வாரம் என் மாமியாரும் வந்துருந்தாக்குறாங்க, காசை மட்டும் நல்லா புடுங்குறீங்க. உங்க மாமியார் தானே அது? ஆமா. வாங்க ஃபேமிலியே இந்த டாக்டர் தான். நம்ம 10:30 மணி ஹாஸ்பிட்டல் செம்ம ஃபேமஸ் ஆகுது. வாங்க. நீயா? வாரம் வாரம் உனக்கு பாக்குறேன், மாசம் மாசம் உங்க ஆயாவுக்கு பாக்குற வேலையா போச்சேம்மா. ஏதோ உங்களால எங்க கிளினிக் நல்லபடியா ஓடுது, அது வரைக்கும் சந்தோஷம். சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை? அங்கிள் வயிறு வலிக்குது அங்கிள். வயிறு வலிக்குதா? நேற்று நைட் என்ன சாப்பிட்ட? நேற்று நைட்டா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். அதனால தான் பிரச்சனை. நீ டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டுருந்தா அந்த பிரச்சனை வந்துருக்குமா? சரி உனக்கு டேப்லெட் எழுதி தரேன். இதை வந்து எங்க நர்ஸு கிட்ட கொடு. கொஞ்சம் விசித்திரமான பாட்டி, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. என்னம்மா டாக்டர் நல்லா பார்த்தாரு? பார்த்தாரு இந்தாங்க. பார்த்தா என்னம்மா அப்படி பேசுங்க? நல்ல டாக்டர்மா எங்க டாக்டர். சரிங்க டாக்டர், மாத்திரை கொடுங்க. அவங்க டாக்டர் ஞாபகத்திலேயே இருக்காங்க. இதாம்மா புடிமா. இதான் வாங்கம்மா, பில் பே பண்ணுமா. பில்லா? இதோ இருங்க இருங்க. எங்க எங்கங்க இருக்கீங்க? ஓ எங்க இன்னும் கூப்பிடலையேன்னு பார்த்தேன். இதோ வரேன் இருமா. வாங்க வாங்க. நர்ஸ். நீயா ஃபோன் பண்ணலையா நீ? ஐயோ என்ன? சும்மா. வேணாம் வேணாம். எவ்வளோ நர்ஸ் ஆச்சு? மாத்திரைக்கு 500, உங்களுக்கு சேர்த்து 500. இதாங்க டிப்ஸ் வச்சுக்கோங்க. டிப்ஸா? என்னங்க பண்றீங்க? இல்லைம்மா. சரி நீ விடு. சரி போலாம் வாங்க. சரி வா ரூத்து, வண்டியில ஏறுப்பாலாம். என்னம்மா இப்போ பரவாயில்லையா வயிறு வலி? போயிடலாமா? வீட்டுக்கு போகலாமா? சரி ரூத்தே வீட்டுக்கு போ, வரேன். சரிங்க. எப்பா காலையிலேருந்து ஒரே அலைச்சலாக இருக்குது. ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு வரலாமா?
வண்டி வேற ஒரே மக்காராகிற மாதிரி இது 2 ரவுண்ட் அடிச்சிச்சு. என்ன பண்ணலாம்? என்னடா வண்டி நின்றுச்சு. நான் 2-3 நாளாகவே நினச்சிருந்தேன் போன வாரத்துலேருந்து மெக்கானிக் செட்டு விடலாம், சர்வீஸ் போகலாம், வரலான்னு. கையில் காசு இருக்குனாரு தான் இந்த வண்டி கூட மக்கார் பண்ணுது. சரி, மெக்கானிக் செட் எங்கே இருக்குது தெரியலையே. नो मैकेनिक ना। हाँ बोलो भैया, क्या हुआ? भैया 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 अन्ना अन्ना शिवकाशी पेगिटू अन्ना वंटे वंदरू अन्ना இல்லையா? இல்லே அண்ணா. சரி, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுடா. கடைக்கு போனேன் நான். டீ குடி தலைவலிக்குது. எப்படி ரிப்பேர் ஆச்சு அண்ணா? ஹாஸ்பிடல் 2 ரவுண்ட் அடிச்சேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி, அதனால கொஞ்சம் பாத்து டோ முச்சு கொட்டலாம் भैया. டோ எட்னோ भैया. ஸ்பேனர் காணோம். இந்த வண்டி எவ்வளவு செலவு வைக்க போகுது தெரியலையே. भैया வண்டி ரெடி ஆயிட்டு भैया. டுன் 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 டுன். வா भैया, வா भैया. भैया कितना रुपये भैया? भैया ये इसमें ये व्हील में 2,000, ये इंजन में 3,000. 3,000? டேய் தமிழ்ல சொல்றேன். भैया 3,000 2,000 पाँच भैया. 3000 ரூபாவா? ஆமா भैया, எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். நாடா வண்டி பாப்பாச்சு அதுக்கு 3000 ரூபாய் செலவு வச்சிட்டான். நல்லா பர்ஃபெக்ட்டான இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் யாருக்கு இருக்குது. சரி சரி 2 மினிட் வெயிட் பண்ணு வந்து. भैया மச்சான் அதுக்கு ஃபோன் வச்சு காசு கேட்பேன். ஹலோ ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான் ஃப்ரீயா? சொல்லு மச்சான், ஃப்ரீ தான். எங்க இருக்க? அதிசயமா கால் பண்ணிருக்கிற. அது ஒன்றும் இல்லை, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுடா. சரி, ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதானே? ரெடி பண்ணுறதுனா மெக்கானிக் செட் விட்டேன். அப்புறம் என்ன, அவர் நல்லா தான் பார்ப்பாரு. கூகுள் பேல காசு கம்மியாக தானே பார்த்தேன். நீயாவது எனக்கு கால் பண்ணுறதாவது எவ்வளோ வேணும் உனக்கு? சரி சரி மச்சான், டைம் ஆகுது எனக்கு. நீ எனக்கு ஒரு 3000 ரூபா மட்டும் தான் அனுப்பிச்சுடா, திருப்பி அனுப்பிச்சிடுறேன். 3000 ரூபாவா? சரி, இப்போ நீ ஃபோனை வைக்கிறதுக்குள்ளே நான் அனுப்பிடுறேன் உனக்கு. தேங்க்ஸ் மச்சான், லவ் யூ மச்சான். ஐயோ, பேடிஎம்மில் ரூபாய் 3000 பெறப்பட்டுள்ளது. வந்துச்சு. இது மாரி ஒரு 4-5 பசங்களை புச்சி வச்சிங்கன்னா தான் ஓட்ட முடியுது. जल्दी आओ भैया. டேய் இருடா, ஜல்தியா ஜல்தியா. ஸ்கேனர் இருக்குதா? இருக்குது भैया. பரவாயில்லையே, இவனுங்க வந்து தானே जल्दी डालो, जल्दी डालो. இவனுங்க வந்து தான் நம்ம கொலையே அடிக்கிறானுங்க. சரி பே ஆயிடுச்சு பையா. கரெக்டா? வந்துச்சு भैया. பாஞ்சு எத்தனை போ भैया? வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாகிற மாதிரி இருக்குது. நானுப்பா சோபா ரூத்தே ஒரு டீ ஒன்று போட்டு எடுத்துனா. ஆங்க எத்தனை வரங்க? டிங் டிங். ஹலோ சார். ரூத்தே என்னங்க? யாரோ கதவு தட்டுறாங்க, என்னன்னு பாரா. சரிங்க. ஐயோ என்னங்க? லோனுக்காரன் வந்துட்டாங்க. யாரு? லோனுக்காரன். அச்சோ, லோனுக்காரன் வர வந்துட்டானுங்க. நீ போ உள்ள வர. கதவு வேற சாத்திடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் லோன் கட்டி 3 மாதம் ஆகுது சார். ஆமாம் சார், 3 மாதம் ஆகுது. மாதம் மாதம் ஃபோன் பண்ணுறேன், கட்டுறேன்றீங்க, ஆனால் கட்ட மாட்டீங்க. என்ன பண்ணலான்றீங்க சார்? நாளைக்கு கட்டிடுறேன் சார். அது முடியாது சார். இப்போ நீங்கள் கட்டலன்னா உங்கள் வண்டி சீஸ் பண்ணு சார். நேற்று தான் சார் என் ஒய்ஃப் கிட்ட லோன் காசு கட்டுன்னு குத்துட்டு போனேன். அவள் கட்டினாலே இல்லையானே தெரியலையே. நீ இப்போ வந்து தான் சொல்கிறதுமே எனக்கு தெரியுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இப்போ நீங்கள் கட்டலன்னா உங்களுக்கு மரியாதை கட்டுறோம் சார். சார் கட்டுறேன் சார். சார் 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 நாளைக்கு கட்டுறேன் சார். காலைல கூட போயிடுறேன் சார். இப்போ கட்டி ஆகணும் சார். எல்லாம் அவ்வளோதான் சார். சார் 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 கண்டிப்பாக நாளைக்கு சார் உங்களுக்கு சார் கட்டணும் சார். நாளைக்கு கட்டுறேன் சார் கண்டிப்பாக. சும்மா பார்த்துட்டு அவ்வளோதான் சார் உங்களுக்கு. டேய் நான் நாளைக்கு கட்டுறேன் சார். சார் சார் சத்தியமாக நாளைக்கு கட்டிடுறேன் சார். நாளைக்கு நீ வந்து கட்டுற, இல்லைன்னா நீயும் இருக்க மாட்டோம், உங்கள் வீடு இருக்காது. சரி சார், தேங்க்யூ சார். ஐயோ
நம்ம சம்பாதிக்கிற காசு இல்லாமல் அடுத்த காலில் வேற போய் வேண்டியதாகுது. எங்கே அவன் அடியே ரூத்தே, ஏய் இங்கே வா. உன் கையில் காசை குத்து என்ன சொன்னேன்? லோனு கட்ட சொல்லி சொன்னீங்க. அவன் வந்தால் தான் உனக்கு லோனு கட்ட ஞாபகம் வருமா? இல்லைங்க. சரி, குத்த காசு என்ன பண்ண? அது வந்து மீஷோல ட்ரெஸ் வாங்கினேன். எங்கேருந்து வரும் உனக்கு ட்ரெஸ்ஸு? அவன் ரத்த வேர்வை சிந்தி வந்துக்கிற ட்ரெஸ்ஸு வாங்கினாரு. ட்ரெஸ்ஸு அவன் காலில் வந்து அந்த வர ட்ரெஸ்ஸு தான் இதுக்கு ஒரு குறை. வேற என்னென்னலாம் வாங்கினச்சு தெரியல. ஐயோ அம்மா, இந்த குடும்பம் இன்னும் நானெல்லாம் அனுபவிக்க போகிறேன்னு தெரியலையே. ஐயோ, நம்மளும் தான் சம்பாதிக்கிறோம், இவ்வளோ செலவுக்குது ஒரு குடும்பத்தில். ஆனால் நம்மள மாரி தான் பக்கத்து வீட்டுக்காரனுங்கிறான். நான் வர வேலைக்கு தான் அவனும் வரான். நான் எனக்கு வர சம்பளம் தான் அவனுக்கும் வருது. அவன் மட்டும் எப்படி குடும்பம் நல்லா நடத்துகிறான் தெரியலையே. சரி, ஒரு 8 போய் பார்த்துட்டு தான் வருவோமே. கொஞ்சம் டீசெண்டாக பா. எஸ்தர், எஸ்தர். அத வரங்க. இங்க வாமா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. அத வரங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். உள்ள வாங்க பிரதர். பிரதர் இருக்காரா? இருக்காரு பிரதர், உள்ள வாங்க. ஹலோ பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம் பிரதர், நானும் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். வாங்க உட்காருங்க, நின்று பேசுறீங்க, உட்காருங்க. தேங்க்ஸ் பிரதர். எங்கே உங்களை ஆளே பார்க்க முடியல. நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம், ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் நானும் உங்களை பேசலான்னு பார்க்குறேன், ஆனால் உங்களை பார்க்கவே முடியல. அதான் பிரதர், நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன் உங்க கூட. சொல்லுங்கள் பிரதர், என்னாச்சு? ஏன் உங்கள் மூஞ்சி இவ்வளோ டல்லாக இருக்குது? அதை ஏன் கேட்குறீங்க பிரதர்? ஒரு குடும்பத்தினாலே 1008 பிரச்சனை வந்தது பிரதர். ஆமாம் பிரதர், நேற்று கூட ஒரே சண்டை சச்சரவா, வீட்டில் நிம்மதியே இல்லை பிரதர். ஆமாம் பிரதர், இன்னைக்கு காலையில் கூட ரொம்ப சவுண்டு கேட்டுச்சு உங்கள் வீட்டிலேருந்து. ஆமாம் பிரதர், லோன்காரன் வந்து கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை கொடுத்துட்டான். என்னாச்சு பிரதர்? சம்பளம் வாங்கினேன், வீட்டில் கொடுத்தேன், ஆனால் கட்டல. அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. சரிங்க பிரதர். சரி, நீங்கள் எப்படி பிரதர் குடும்பம் நடத்துறீங்க? சரி பிரதர், நான் வாங்குற சம்பளம் தான் நீங்களும் வாங்குறீங்க. நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துறீங்க, எப்படி வரவு செலவு எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அது எதுவுமே எனக்கு தெரியலையே. அது கொஞ்சம் சீக்கிரட்டாக கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் பிரதர். அப்படியா பிரதர்? சொல்கிறேன். வாரம் சர்ச்சுக்கு போகிறீங்களா டெய்லி கரெக்டாக? சர்ச்சுக்கா? அதெல்லாம் கரெக்டாக போய்டும் பிரதர். மாதத்தில் 5 வாரம் இருந்தாலும் கரெக்டாக போய்டும்ட்டான். அப்படியா? ஃபேமிலியாக போய்டும் பிரதர். சூப்பர். நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதில் கரெக்டாக நீங்கள் இருக்கிறீங்களா? தசபாகலாம் மாதம் ஆனால் கரெக்டாக உங்கள் சம்பளத்துலேருந்து அது கரெக்டாக கேல்குலேட் பண்ணி கொடுக்குறீங்களா? உண்மையாக இருக்கிறீங்களா நீங்கள்? தசம பாகம்லாம் கொடுக்குறது பிரதர். என்ன பிரதர் சொல்கிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்கு. நீங்கள் கடவுளுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். இனிமேல் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க பிரதர். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, நமக்காக ஊழியம் பண்ணுற நம்ம பாஸ்டரையும் நம்ம கனப்படுத்தணும். நீங்கள் அப்படி கனப்படுத்துனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வரும் பிரதர். சரி பிரதர், இது ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் லைஃப் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். சரி பிரதர். அப்பா, நாளையிலேருந்து நம்ம பிரதர் சொன்ன மாரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். நீங்களும் எல்லோரும் என்ன மாரி ஆசீர்வாதமாக இருங்க, அதே ஃபாலோ பண்ணுங்கள், ஆசீர்வாதமாக இருங்க. தேங்க்யூ. தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் சுசாமி செஞ்சு வச்ச
கை தட்டுங்களம்பா நல்லா. Come on, come on. Hey. உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி இந்த உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி காட்டியாலோ டிங்கிரிடி காட்டியாலோ டிங்கிரிடி காட்டியாலோ டிங்கிரிடி காட்டியாலோ வாலிபம் உமக்காகத்தான் என் வாழ்க்கையும் உமக்காகத்தான் என் வாலிபம் உமக்காகத்தான் என் வாழ்க்கையும் உமக்காகத்தான் என் உயிரும் உமக்காகத்தான் என் உள்ளமும் உமக்காகத்தான் என் உயிரும் உமக்காகத்தான் என் உள்ளமும் டிங்கிரிடி காட்டியாலோ டிங்கிரிடி காட்டியாலோ டிங்கிரிடி காட்டியாலோ இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதலை சாமி இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதலை சாமி நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார் என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார் நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி 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 இயேசுயா நன்றி 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 இயேசுயா நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார் நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார் நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றியா நன்றி இயேசுயா நன்றி நன்றியா நன்றி இயேசுயா உங்க ஜீவனை தந்தி உமக்கு நன்றியப்பா என் பாவத்தை சுமந்தி உமக்கு நன்றியப்பா உங்க ஜீவனை தந்தி உமக்கு நன்றியப்பா என் பாவத்தை சுமந்தி உமக்கு நன்றியப்பா சாப நோய்களை எல்லாம் முறியடித்தீரே புது வாழ்க்கையை தந்து என்னில் சந்தோஷம் கொண்டு சாப நோய்களை எல்லாம் முறியடித்தீரே புது வாழ்க்கையை தந்து என்னில் சந்தோஷம் கொண்டு நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றியா நன்றி இயேசுயா நன்றி நன்றியா நன்றி இயேசுயா பேர் சொல்லி அழைத்தி உமக்கு நன்றியப்பா உங்க அன்பை அள்ளித்தந்தி உமக்கு நன்றியப்பா என்ன பேர் சொல்லி அழைத்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றியப்பா உங்க அன்பை அள்ளித்தந்தி உமக்கு நன்றியப்பா என்னை வாழாக்காமல் தலையாக்கினீர் என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்கி அவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்கினீர் உன்னை கீழாக்காமல் அவர் மேலாக்கினீர் நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றியா நன்றி Praise Lord. So as we are celebrating our Jesus' birthday, as we are going to celebrate, so ஆண்டவருக்காக ஒரு சின்ன ஒரு ஆண்டவருக்காக ஒரு சின்ன கவிதை வாசிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அது இப்போது நம்ம சபையார் மத்தியில் நான் வாசிக்கிறேன். ஸோ அந்த கவிதையின் தலைப்பு என்னன்னாக்கா அன்பின் காணிக்கை. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு எப்படி அவர் வந்து நமக்கு மனுக்குலத்தில் வந்து நமக்காக நம்முடைய பாவத்துக்கு மறித்து நம்மளை எப்படி அவருடைய உயிரை விலை கிரயமாய் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார் அப்படிங்கிற ஒரு வரலாறு. ஸோ அன்பின் காணிக்கை ஆதியிலேயே வார்த்தையாகி
ஈசாயின் வேராகி, யாக்கோபின் நட்சத்திரமாகி, யூதாவின் கோத்திரமாகி, தாவீதின் வம்சமாகி, தூதனுக்குள் நிழலாகி, கன்னிகைக்குள் கருவாகி, வார்த்தையில் மாம்சமாகி, தேவனுக்கு குமாரனாகி, ஞானிகளுக்கு வழியாகி, மெய்ப்பருக்கு சுவிசேஷமாகி, பாவிகளுக்கு இரட்சகராகி, நம்புவோருக்கு இம்மானுவேலனாகி, உன்னதத்திலே மகிமையாகி, பூமியிலே சமாதானமாகி, மனுஷர் மேல் பிரியமாகி, பிணியாளிகளுக்கு வைத்தியராகி, அனைவருக்கும் அன்பாகி, பாவத்திற்கு பலியாகி, உலகத்திற்கு ஒளியாகி, விசுவாசிகளுக்கு ஆசாரியனாகி, விண்ணாகி மண்ணாகி, பரலோகத்தின் பொன்னாகி, எல்லோருக்கும் கண்ணாகி, வருகைக்கு தாமதமாகி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இருக்கும் இயேசுவே, எழுத்தை வார்த்தையாக்கி, வார்த்தையை வரியாக்கி, வரியை கவிதையாக்கி, கவிதையை காணிக்கையாக்கி பொற்பாதம் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி இயேசுவே. பெத்தலகே மூரோரம் சத்தியத்தை நான்
மணவாளன் வர போறாராம்ல, வா ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருக்கலாம். ஆமாப்பா, நான் போய் ரெடியாக போறேன். நீ வேணும்னா ரெடி ஆயிக்கோ. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம் சுவாமி. அப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா ஆவியானவரே. இதோ மணவாளனை சீக்கிரத்தில் வருவேன் என்று சொன்னவரே, அப்பா எங்களை அழைத்து கொண்டு செல்வீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எங்க இந்த ஸ்டெல்லாவை இன்னும் காணோம்? எங்க போனா இவ? என்ன நீ இப்படி லோக்கலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? என்ன பார்த்தியா? பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா? இப்படியே அவர் முன்னாடி ஜம்முன்னு நின்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே அழகா தூக்கிட்டு போயிடுவாரு. சரி, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக விளக்கு என்ன எடுத்துட்டியா? என்னென்ன உன்ன மாதிரி ஓடுறது நினைச்சியோ? நான் ட்ரெண்டிங் யூத்துமா. எப்போ பாரு விளக்கு என்ன என்ன பார்த்தியா? ஃபோன்லேயே டார்ச் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் மணவாளம் பார்த்தா அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுவார். எனக்கு வெக்கமாக வருது. என்ன ஃபோன்ல டார்ச் யூஸ் பண்ண போறியா? பைபிளில் இதை தான் படிக்கிறேன். இங்க பாரு ஸ்டெல்லா, ஒழுங்கா விளக்கு எண்ணெய் எல்லாம் ஆயத்தப்படுத்திக்கோ. மணவாளன் வரும்போது கைவிட்டு பட போறது. போடி போடி பூமராண்டி. சரி, மணவாளன் வரப்போறாரு, நம்ம கிளம்புவோம். மணவாளன் வர போறாரு, நான் முதல்ல பார்க்க போறேன். மானாட்டம் ஆடிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன். என் மண்ணை வர பார்த்தீங்களா? என் மனசை நான் சொன்னீங்களா? சிஸ்டர், இன்னைக்கு சண்டே சர்வீஸில் பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? எனக்கு என்னமோ நமக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு சிஸ்டர். அப்படி தானே சிஸ்டர்? ஆமாம் ஆமாம் சிஸ்டர், தேவ பிரசன்னமாக இருந்துச்சு. அந்த வார்த்தையை கேட்கும் போது அப்படியே பிரசன்னத்தில் நிறைஞ்சிட்டேன். நம்ம எங்கள் ஆவியில் நிறைஞ்சோம். பாஸ்டர் அங்கே மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது முக்காடு போட்டுட்டு இங்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். சும்மா அடிச்சு விடுவோம். ஆமாம் 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 சிஸ்டர், மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு சிஸ்டர். சிஸ்டர் வாங்க, நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம். பக்கத்து கிராமத்தில் போயிட்டு நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம். ஆமாங்க சிஸ்டர், நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கு சிஸ்டர். வாங்க சிஸ்டர், நம்ம போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வரலாம். ஹலோ, சொல்லு பேபி. அப்படியா? இப்பயே வந்துடுறேன் சிஸ்டர். நீங்கள் போயிட்டே இருங்க, போய் சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருங்க. இப்போ வந்துடுறேன். கண்கள் உன்னை தேடுது, பைக்கு செல்ல ஏங்குது, உன் கூட சேர்ந்து ரசிப்புவேனே. ஏசப்பா நேசிக்கிறாரு, நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. சிஸ்டர், ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போறாங்க சிஸ்டர், அவர் ஏத்துக்குங்க சிஸ்டர். வந்துட்டீங்களா? மதம் மாத்துறதுக்காக வந்துட்டீங்களா? உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதாம்மா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாதுன்னு. இந்த ஏரியா பக்கம் நான் உங்களை பார்த்தேன், அவ்வளோதான். என்ன நடக்குனே தெரியாது. போங்கம்மா, இந்தாம்மா இதை தூக்கிட்டு போங்கம்மா.
சிஸ்டர் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சா இப்படிலாம் எதிர்ப்பு வருதுங்க சிஸ்டர். அப்போ நம்ம ஆண்டவருக்காக ஊழியமே செய்யக்கூடாதா? இங்கே பாருங்க, இந்த மாதிரியான எதிர்ப்புகளை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்காக தைரியமாக நிற்கணும், பயப்படக்கூடாது. 2 தீமோத்தேயு 4:5 என்ன சொல்லியிருக்கு? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம பயப்படக்கூடாது சிஸ்டர். சரி விடுங்க, இந்த கிராமம் இல்லைனா என்ன, பக்கத்து கிராமத்தில் போய் நம்ம ஊழியம் செய்யலாம். வாங்க சீக்கிரம் போய் ஊழியம் செய்துட்டு வரலாம். மணவாளன் வரப்போறாரு இல்லை, நம்ம ஆயத்தமாவோம். சிஸ்டர் காலம் வேற கடைசி காலமா இருக்குங்க சிஸ்டர். மணவாளன் சீக்கிரம் வரப்போறாருங்க சிஸ்டர். மனசுக்கெல்லாம் ரொம்ப பாரமா இருக்குங்க சிஸ்டர். மணவாளன் வரும்போது நம்ம மட்டும் எப்படி சிஸ்டர் போகுவது? அநேகரும் நம்ம கூட்டிக்கிட்டு போகணும் இல்லையா? ஆனா ஆண்டவருக்கு அடையாளம் வருகிற அடையாளங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு சிஸ்டர். வாங்க சிஸ்டர் நம்ம ஜெபிக்கலாம். ஆனா அதற்கான ஆயத்தமே இல்லைங்க சிஸ்டர். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்காங்க சிஸ்டர். வாங்க சிஸ்டர், ஒரு ஆத்மா கூட வீணாக போகாதபடிக்கு நம்ம ஜெபிக்கலாம் சிஸ்டர். வாங்க சிஸ்டர். ஜெபிக்கலாமா? அதான் சர்ச்சிலேயே ஜெபம் பண்றோம்ல, சும்மா ஜெபம் ஜெபம்ன்ட்டு எனக்கே தூக்கம் வருது ஜெபம்னு சொன்னாவே. இதுல ஜெபம் வேறையாம். ச்சே, எனக்கு வேற நாடகம் பார்க்க டைம் ஆயிடுச்சு. நான் போறேன்ப்பா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தேவை காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தோத்திடுமே. தேவை காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனி தீடவே, எம் இயேசு மகாராஜனை வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோனி தீடவே, எம் இயேசு மகாராஜனை வந்திடுவா. ஹலோ, சொல்லு பேபி. நான் இங்கே வந்துட்டேன்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணவாளன் வந்துடுவார். நான் அவர் கூட போயிடுவேன். நீ தான் நான் இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. ஐ ரியலி மிஸ் யூடா. நான் அங்கே போய் உனக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன், நீ வந்துடு சரியா? நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே ஓகே, நான் அப்புறமா பேசுகிறேன். பாய். ஸ்டெல்லா, எனக்கு முன்னாடியே வந்துட்டியா நீ? ஆமாம், ஃபஸ்ட்டாக வந்தா மணவாளன் வரும்போது ஃபஸ்ட்டாக என்ன கூட்டிகிட்டு போவார்ல. சினிமா நடிகை போல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, கலக்கிறப்போ. எப்போ பாரு ஒரே ஸ்டார்டிங் தான். என்ன பீட்டர் மாமாவா? சரி, இங்கே வீடியோ கால் பண்ணுவேன், அங்கே போய் என்ன பண்ணுவேன்? அங்கே தான் நெட்டு கிடைக்காது. நெட்டு இல்லையா மேலையா? ஏசப்பா, இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் தெளிவாக டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அங்கெல்லாம் ஹை ஸ்பீட் நெட்டு கிடைக்கும், ரீசார்ஜே பண்ண வேணாம். நான் ஜாலியாக வீடியோ கால் பேசுவேனே. ஓஹோ, சாரா, லில்லி வாங்க. நம்ம மணவாளன் வரதுக்குள்ள ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டை ஜெபான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார்.
சிஸ்டர், அப்போ ஆண்டவர் நம்ம நினைக்காத நேரத்துல வந்துடுவாரோ? ஆம், நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவார் என்று பைபிள்ல இருக்கு. நாம் எப்பொழுதுமே விழிப்பா இருக்கணும். ஐயக்கா இங்க வாயேன். அப்படி என்னடி விஷயம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு. தோ இவளுங்க இருக்காளுங்கள, நேத்து பக்கத்து வீட்டுல போயிட்டு சிவிசேஷன் சொல்றேன்னு நல்லா மாத்துன்னு வாங்கிட்டு வந்திருக்காளுங்கக்கா. அது மட்டுமா? போன வாரம் பாஸ்டர் மெசேஜ் யாருக்குன்ற? இந்தா இவளுக்கு தான். அதுக்கு போன வாரம் மெசேஜ் தோ அவளுக்கு தான். எல்லா செய்தியும் கேட்பாளுங்க, திருந்தவே மாட்டாளுங்க. இப்படிலாம் இருந்தா மணவாளவர்களே எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? நான்லாம் 8:30 மணி சர்ச்சுக்கு 9 மணிக்கு வந்துடுவேன். நீ எத்தனை மணிக்கு வருவ? 8:30 மணி சர்வீஸுக்கு 9:30க்கு டான்னு வந்துடுவேன். அடிப்பாவி, ஏண்டி இவ்வளோ லேட்டா வர? என்ன போல சீக்கிரமா வரப்பாரு. லேட்டா வருது, இது என்ன சொல்லுதான் பரிசுத்தம். அப்பா பாப்பா, இவளுங்க பண்றாளுங்க பாருங்க நடிப்பு. ஐயோ தாங்க முடியலப்பா. இவ இருக்கிறா பாருங்க, இவ தான் ஸ்டெல்லா. எப்போ பார்த்தாலும் பாருங்க மேக்கப் தான். மேக்கப் இல்லாம இருக்க மாட்டா. என்கிட்ட வந்து சொல்றான், என்னப்பா 10,000 ரூபாய் சாரி வாங்கிக்கிறேன், நல்லா இருக்கா பாருங்கன்ற. எங்களுக்கு வாங்கிறதுக்கு வக்க இல்லையாண்ணா? எப்போ பார்த்தாலும் இதே தான் இவளுக்கு. இதை பார்க்க பாருங்க, பரிசுத்த மேரி பேர்ல தாங்க பரிசுத்தம். ஆனா அவ பண்ற நடிப்பு இருக்கு பாருங்க, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். பரலோகத்தை மிஞ்சிருவா பரிசுத்த மேரி. அப்பா ஐயோ ஜெனி, இவ்வளோ பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான். பாஸ்டிங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாரு. இவன் என்ன பண்ணுவா, முக்காடை போட்டுக்கின்னு எவனுக்கும் ஸ்டேட்டஸ் போட்டுன்னு மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பா. அதுதான் பண்றான்னு பார்த்தா முடிஞ்ச உடனே கையை 2 கையும் தூக்கிட்டு அர்ப்பணித்தே ஒரு அழ. ஏன்கிட்ட மெசேஜ் கேட்டு எல்லாரும் வேற ஏதாவது நினைக்க போறாங்கன்னு அவளா ஒரு இது பண்ணி அழுது அர்ப்பணித்தேன்னு சொல்லுவா. சரி, இங்கதான் இவளுங்க இப்படி பண்றாளுங்கன்னா இந்த வெள்ளை சேலை கட்டின்னு பண்றாளுங்க பாரு. ஐயோ நடிப்புங்க. ஆனா நாங்க தான் பைபிள் கிளாஸ் போனோம், நாங்க தான் ஜெபிக்கிறோம், நாங்க தான் வந்து பரலோகத்துக்கு போவோம். ஏன் நாங்க ஜெபம் பண்ணலையா? நாங்க உபவாசம் வைக்கலையா? நாங்க சர்ச்சுக்கு வரலையா? பிளஸ்ஸி சாரா நல்லதா உருட்டுங்க, நல்ல உருட்டுன்னு உருட்டுங்க. அப்பா இந்த பக்கம் இப்படிதான் பண்றாங்கன்னா, சபைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், சபைக்காக உபவாசம் இருப்பேன். ஆனா எல்லாம் திரும்ப நினைக்கிறாங்க, பாஸ்ட் தான் நினைக்கிறாங்க. பாஸ்ட் இல்ல, நான் தான் இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுவேன், நான் இந்த சபைக்காக உபவாசிப்பேன். ஆனா எல்லாரும் நினைக்கிறாங்க பாஸ்ட் தான். இல்ல நான் தான். ஆனா பாருங்க, மணவாளர் வரப்போறாரு. மணவாளர் வந்தாருன்னா என்னதான் கூட்டின்னு போவாரு. ஏன் தெரியுமா? நான் தான் உண்மையும் உத்தமமா இருக்கிறேன். ஆனா இவளுங்கள மாதிரி நான் இல்லை. ஐயோ அப்படி மணவாளர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா விட மாட்டார். நான் தானே உண்மையா உத்தமமா இருக்கிறேன். நான் பொய் சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மற்றவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. ஓ ப்ரோ இல்ல சிஸ்டர். ஹை, எக்கால சத்தம் கேக்குது. மணவாளை வந்துட்டாரு. ஹே, எக்கால சத்தத்துக்கும் குரக்க சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியலையாடி உனக்கு? இல்லக்கா, விழிப்பா இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். இப்படி விழிப்பா இருக்க வேண்டிய நேரத்துல தூங்கிட்டு இருந்தா எப்படி? ஹல்லேலூயா. மணவாளன் வந்துட்டீங்களா மணவாளன்? எல்லாம் விளக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏன்னா மணவாளன் வரும்போது வெறுமையா இருக்கக்கூடாது.
ஏய் எக்கால சத்தம் கேக்குது. ஏய் அரவர சத்தம்லாம் கேக்குது. மணவாளன் வரப்போறாரு, வாங்க எதிர்கொண்டு செல்லலாம். ஏய் எழுதுங்கடி, எக்கால சத்தம் வருதா? விளக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கங்க கையில. ஐயோ ஏன் விளக்கு இருக்கா? என் விளக்கு எரியல, உன் விளக்கு எரியுதாடி? ஏக்கா ஒரு நிமிஷங்க்கா. ஏக்கா என் விளக்கும் எரியலக்கா. எண்ணெய் இருந்தால் தானக்கா விளக்கு எரியும். எண்ணெய் தான் நம்மளுக்கு தீர்ந்து போச்சே. ஏம்மா ஜெனி, உன் விளக்காவது எரியுதாம்மா? என் விளக்கும் எரியலக்கா. பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை இல்லை. என்கிட்ட தான் டார்ச் இருக்கு. ஐயோ எரிய மாட்டேங்குது, பேட்டரி லோ ஆகுது, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இப்போ என்னக்கா பண்ணுறது? ஏம்மா ஜெனி, எக்ஸ்ட்ரா ஏதாவது எண்ணெய் கொண்டு வந்தியா? நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நான் கொண்டு வரல. பெரியவங்க உங்களுக்கே அறிவில்லை, நான் எப்படி கொண்டு வருவேன்? இப்போ என்னக்கா பண்ணுறது? ஏ ஜெனி, சி டைப் சார்ஜ் வச்சிருக்கியாடி? நானே எண்ணெய் இல்லை விளக்கு எரியலன்னு இருக்கேன். இப்போ வந்து சார்ஜரா? அக்கா அவங்க விளக்கெல்லாம் நல்லா எரியுதுக்கா. நான் வேணா அவங்க கிட்ட எண்ணெய் கேட்கட்டுமா? ஏம்மா பியூலா, கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் கொடுமா. எங்களுக்கே எண்ணெய் இல்லை, எங்களுக்கு எண்ணெய் உங்ககிட்ட கொடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் வேறு கடையில் போய் வாங்கிக்கோங்க. சி, இப்படி தான் இந்த வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறவங்களை நம்பவே கூடாது. உங்களையெல்லாம் மணவாளை எப்படி கூட்டிகிட்டு போவார்? நீங்களாம் கைவிடப்பட்டு தான் போவீங்க. இப்போ என்னக்கா பண்ணுறது? இவளுங்க என்னக்கா நம்மளுக்கு என்ன கொடுக்கறது? நாம வாங்க ஆண்டவர்கிட்டே போய் கேட்போம். வாங்க ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா விளக்கு எரிவதாக, எண்ணெயை ஊற்றுவீராக, வானத்திலிருந்து எண்ணெயை ஊற்றுவீராக, விளக்கு எரிவதாக, விளக்கு எரிவதாக, வானத்திலிருந்து எண்ணெய் ஊற்றுவீராக, சார்ஜ் வருவதாக. ஹalleluya. எண்ணெயை ஊற்றுங்கப்பா, கொளுத்துங்கப்பா, விளக்க கொளுத்துங்கப்பா, ஊற்றுங்கப்பா, எண்ணெயை ஊற்றுங்கப்பா, கொளுத்துங்கப்பா, எண்ணெயை கொளுத்துங்கப்பா, சார்ஜ் வரட்டும். இப்போ என்னக்கா பண்ணுறது? இவ்வளோ ஜெபம் பண்ணியும் எண்ணெயே வரலையே. இப்போ என்ன தானே வேணும்? நான் வேணும் அமேசானில் ஆர்டர் போடுவா? ஆமாடி, நீ அமேசானில் ஆர்டர் போட்டு எண்ணெய் வரத்துக்குள்ள மணவாளல் வந்துட்டு போயிடுவாரு. நம்ம போய் கடைக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வரலாமா? என் புறாவே, என் உத்தமம், என் மணவாட்டியே வா. உண்மையும் உத்தமம் உள்ள கன்னிகையே, எனக்காக ஆயத்தமாய் இருந்தவர்களே, என்னோடு கூட கல்யாண பிரவேசியுங்கள். என் புறாவே, என் ரூபவதியே, என் மணவாட்டியே வா. உண்மையும் உத்தமும் கன்னிகையும் மாணவர்களே, எனக்காக ஆயத்தமாய் இருந்தவர்களே, என்னோடு கூட கல்யாண வீட்டில் பிரவேசியுங்கள்.
அவங்களும் நம்மளை போல என்ன வாங்க போயிருப்பாங்களோ? ஏய், கதவு பூட்டி இருக்குடி. மணமலன் வந்துட்டு போயிட்டாருடி. இங்க பாருங்களேன். ஏய், எழுதுபடி, மணமலன் வந்துட்டாரு. மணவாளன் வந்துட்டாரா? ஐயோ, தூங்கி தூங்கி இப்படி மணவாளன் வருகையில கைவிடப்பட்டனே. ஐயோ ஏசப்பா, ஏசப்பா, நான் செல்ல வந்திருக்கேன் ஏசப்பா. என்ன தெரியலையே ஏசப்பா. என்னை விட்டு அகன்று போ ஏசப்பா. நான் 10,000 ரூபாய்க்கு புடவையெல்லாம் கட்டி மேக்கப் எல்லாம் போட்டு வந்தேன் ஏசப்பா. என்ன தெரியலையே ஏசப்பா. நீ விலை உயர்ந்த வஸ்திரத்தை விரும்பினாய், நீதியின் வஸ்திரத்தையும் இழந்து போனாயே. என்னை விற்று அகன்று, நான் உன்னை அறியேன். மேக்கப் போட்டு போட்டு ஏசப்பா வரும்போது கைவிடப்பட்டு போயிட்டனே. ஐயையோ ஏசப்பா, நான் தான் ஜெனி வந்திருக்கேன் ஏசப்பா. நீங்கள் என்னை யாரும் நினச்சி விட்டுட்டு போயிட்டீங்க ஏசப்பா. நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போவீங்கன்னு நான் என் பேக்கில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்க. அங்கே போய் நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம், அதை ஸ்டேட்டஸில் வைக்கலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? நீங்கள் எனக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே ஏசப்பா. நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போவீங்கன்னு அங்கே என் லவ்வரே விட்டுட்டு வந்துட்டேன் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, கதவை திறங்க ஏசப்பா, நானும் வரேன். நீ மேலானவைகளை தேடாமல் கீழானவைகளையே தேடிக்கொண்டிருந்தாய். நீ என்னை நேசிக்காமல் என் வேதத்திற்கு செவியை சாய்க்காமல் நீ அலட்சியமாகவே வாழ்ந்தாய். என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஏசப்பா, ஏசப்பா, என்ன உங்களுக்கு தெரியலையே ஏசப்பா? ஏசப்பா, நான் தான் உங்க உத்தமி வந்திருக்கிறேன் ஏசப்பா. நான் உன்னை அறியேன், என்னை விட்டு அகன்று போ. ஏசப்பா, நான் எவ்வளோ சபைக்காக எவ்வளோ காரியம் செஞ்சிருக்கிறேன். ஜெபம் பண்ணியிருக்கிறேன், உபவாசம் பண்ணியிருக்கிறேன், காணிக்க கொடுத்துருக்கிறேன். ஏசப்பா, என்ன நீங்க மறந்துட்டீங்களே ஏசப்பா. நீ அத்தனையும் உன் பெருமைக்காகவும் உன் பெயர் பிரஸ்தாபத்திற்காகவும் மட்டுமே செய்தாய். நீ என் நாம மகிமைக்காக எதுவுமே செய்ததில்லை. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஐயோ ஏசப்பா, நான் மற்றவங்களை குறை சொல்லி சொல்லி என்னை பெருமையா பேசி பேசி நான் உங்களுடைய வருகளை கைவிடப்பட்டேனே. ஐயோ ஐயோ ஏசப்பா, ஏசப்பா, நான் தான் உங்கள் பரிசுத்தம் ஏறி வந்திருக்கேன் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, உங்கள் முகத்தையாவது நான் பார்த்துக்கிறேன். ஒரு தடவை கதவு திறங்களேன் ஏசப்பா. பரிசுத்தமேரி, உன் பேரில் இருந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் இல்லையம்மா. ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள் எல்லாவற்றையும் பரியாசம் பண்ணி நீ இழந்து போனாயே. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஐயோ, பரியாசம் பண்ணி பண்ணி இப்படி வருகையில் கைவிடப்பட்டுட்டனே. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி புத்தி இல்லாம வாழ்ந்து என்னை விட்டு அகன்று போ, என்னை விட்டு அகன்று போ, என்னை விட்டு அகன்று போ. ஐயோ ஐயோ நம்ம எல்லாம் வந்து ஜீசஸ் பிறந்திருக்காரு, அதை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்கள், நம்ம சகோதரிங்கள்லாம் எவ்வளோ ஆயத்தமாக ஆண்டருடைய வருகை சமீபமாக இருக்குது. அதுவும் ரகசியமாக ஆண்டு வரப்போகிறாரு, திருடனை போல் வரப்போகிறாரு. அதுக்காக எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்க. சபையார், நீங்கள் எல்லாம் ரெடியா? மணவாளன் வரும்போது நீங்கள்லாம் மணவாட்டியாக ஆயத்தமாக போக ரெடியாக இருக்கீங்களா? ரெடி? ஆர் யூ ரெடி? யாரெல்லாம் ரெடியோ அவங்களாம் கையை தூக்குங்க. நான் ரெடியாக இருக்கேன். மணவாளன் இப்போ வந்தால் கூட நான் அவங்க கூட போவேன். ஹல்லேலூயா. நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம வந்து அவங்க மாதிரி இந்த புத்தி இல்லாத கன்னிகை போல அவங்க சந்தேகப்படுறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க மாம்சீகமாக பண்ணுறப்பெல்லாம் ஐயோ போவேனா போக மாட்டேனான்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் புத்தி உள்ள 5 கன்னிகையும் விசுவாசத்தோடு நான் மணவாளனோடு நான் போவேன் அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி இந்த காரியங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு மற்றவங்களை குறை சொல்கிறது, பரியாசம் பண்ணுறது, நம்ம சுயமாக நம்மளுடைய சொந்த போக்கில் போகிறது, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்மளும் மனம் திரும்பினோன்னா ஒருத்தரும் கைவிடப்படாமல் எல்லாருமே மணவாளன் கூட வருகையில் ஆண்டு நம்ம எல்லாரும் ரகசியமாக எடுத்துக்கொள்வார்.
ஹalleluya. Joy to the world, the Lord has come. Let us receive a King. Let every heart prepare its room, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. He rules the world with truth